ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழ்வில் விருந்தில். இன்றைக்கி அதிக மருத்துவ குணம் மிக்கக்கூடிய சுண்டைக்காய் பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதில் கால்சியம், புரதச்சத்து, இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கண்டிப்பாக சேர்த்திக்கணும். சுண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க செஞ்சு அனிமியா வராமல் நம்மளை வந்து பாதுகாக்குங்க. ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவங்க வாரம் ஒரு முறையாவது இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யும். இதை வத்தல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் உப்பு போடாமல் வெறும் இதாக வதக்கிட்டு அந்த நெய்யில் சாப்பாடு போட்டு உருண்டையாக பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த கீரி பூச்சி தொல்லை இருந்ததுன்னா பெரியவங்களும் இந்த சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரி பூச்சி வெளியே வந்துடும். இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வத்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சுண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலினை உற்பத்தி செஞ்சு மற்ற குளுக்கோஸ் உறுதலை கட்டுப்படுத்தினால ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு வந்து திடீரென உயராமல் பாதுகாத்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் வந்து சமநிலையில் வச்சுக்குங்க. ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலுமே அதை வந்து சரி செய்யும். நீர்க்கட்டி, தைராய்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். சுண்டைக்காயில் அதிக அளவில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு தடவையாவது சுண்டைக்காய் வந்து நீங்கள் நம்ம பயன்படுத்திட்டு வந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண்ணு ஆற்றுறதுக்கு சுண்டைக்காய் இலையை வந்து பயன்படுத்தலாம். சுண்டைக்காய் பழம், காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து மருத்துவ குணமாகவே இருக்குது. தூதுவளை மாதிரியே இது இலை, வேறு, காய் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது. இந்த காயை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் திருவி போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி முழுமையாக வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாவே வயிற்றுப்புண் எல்லாத்தையுமே சரி செய்யும். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம். நார் சத்து, புரதம், இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால இது பச்சையாக இருந்தாலும் பயன்படும், காய்ந்து போனாலும் பயன்படும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.